ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான புளிக்குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக வெண்டைக்காய் எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துணியில் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெண்டைக்காவை ரொம்ப ஸ்லைசஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா வதக்கும் போது உடஞ்சிரும். அதனால் ஒரு மீடியமாக குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்படி வெட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் வெட்டி வச்சுக்கிற வெண்டைக்காவை இதில் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுட்டு தான் குழம்பு செய்ய போகிறோம். அப்படின்னா தான் அந்த பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இல்லாமல் இருக்கும் வெண்டைக்காயில். அதனால ஃபஸ்ட்டு எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா பரட்டுங்க. பரட்டிட்டு வதக்கி எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி அரைப்பதம் கொஞ்சம் வெந்த அப்புறமா ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு 10 பல்லு போல் வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் போல் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய், வெங்காயம், ஜீரகம் இந்த 3ஐயும் மட்டும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில். நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா குழம்புக்கு, அது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு வெடிக்க விடுங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. சின்ன வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு கண்ணாடி பதம் வரும்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் அந்த கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் தான் புளிக்குழம்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செய்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா சேர்த்து வதக்குங்க. உளுந்தஞ்சோறு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கள் சைடு திருநெல்வேலி, தூத்துக்குடி பக்கம் அதிகமான வீடுங்களில் இது தெரியும். ஆனால் இந்த சைடு மேலே உள்ள சைடில் உள்ள ஊருங்களுக்கு தான் நிறைய பேருக்கு தெரியலை. அது எப்படின்ற ரெசிப்பியும் பின்னாடி கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் பாருங்கள். தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா வத்தப்பொடி 1 ஸ்பூன் போட்டு அந்த எண்ணெயில் அப்படியே பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோடு சேருங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு மசாலாவை இதுக்குள்ளே சேர்த்துட்டு 2 ஸ்பூன் போல் மல்லிப்பொடி சேர்த்துருக்குறேன். வத்தப்பொடியை போட்டு 2 பரட்டிட்டு அதுக்கப்புறமா மசாலா ஊற்றிட்டு 2 ஸ்பூன் போல் மல்லிப்பொடி போட்டு கலந்துருக்கிறேன். கலந்துட்டு முருங்கைக்காய் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 4 துண்டு போல் முருங்கைக்காய் இருந்தது, அதை கட் பண்ணி வச்சு இதோடு சேர்த்துட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளியை கொஞ்சமாக நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. புளி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக பிடிக்கும்னா அதிகமாக ஊற்றலாம், கம்மியாக பிடிக்கும்னா கம்மியாக புளி ஊற்றுங்க. ஊற்றிட்டு குழம்ப கூட்டிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போடுங்க. உப்பு போட்டு கலக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுக்கிற வெண்டைக்காவை இப்போ இதோடு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெண்டைக்காய் ஃபுல்லாக வேகிற வரைக்கும், முருங்கைக்காவும் வேகணும் இல்லையா, வேகிற வரைக்கும் குழம்பு கொதிக்க விடுங்க. சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உளுந்தஞ்சோரோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படின்னு.